Hey all, in today's video we are going to see about how to become fluent in English after joining your college. நீங்க இப்பதான் காலேஜ்ல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா this video is for you because college most of the people எதுக்காக போறாங்க தெரியுமா? First reason, have fun. இதுக்காக தான் most of the people போறாங்க. Second reason, to get a girlfriend or boyfriend. Third reason, I'm being practical, okay? So, third reason why they're going to college. Bunk classes and have fun. Fourth reason why we are going to college. To take more selfies, photos and post them on Instagram. So, being active on social media. இதுதான் உங்களோட காலேஜ் லைஃபா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், after you completed your college, at the end of the third year or at the end of the fourth year, I'm not telling whatever you did here is completely wrong. It is partially wrong, it is partially right. இதுல உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நான் பண்ணவே கூடாது தப்பு அப்படின்னு நான் சொல்லல. What I'm telling is keep this at a minimal level. Or 20% if you are doing this. Having fun, everything is fine. Because நீங்க ஜாலியா இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க படிக்கிறதே உங்க மண்டையில ஏறாது. The main goal of going to college is what? To achieve your goals in your career. Correcta? To make money after college. Correcta? So அதுக்கு நீங்க காலேஜ் முடிச்ச உடனே உங்களுக்கு என்ன வேணும்? அப்சல்யூட்லி ஒரு ஜாப் வேணும். இல்ல நீங்க பிசினஸ் பில்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்கில்ஸ் வேணும். அப்போ நீங்க காலேஜ எந்த மாதிரியான ஒரு பிளேஸா நீங்க யூஸ் பண்ணும் 3 to 4 years காலேஜ் லைஃப். கண்டிப்பா அந்த ஒரு கரியருக்கோ இல்ல அந்த பிசினஸ்க்கோ தேவையான ஸ்கில்ஸ பில்ட் பண்ற அந்த ஒரு லைஃப் டைமா தான் நீங்க அந்த 4 years பார்க்கணும், 3 to 4 years. சோ லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிரிட்டிக்கலான ஸ்கில்ஸ்னா அது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். சோ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ உங்க காலேஜ் லைஃப்ல பில்ட் பண்ண முடியுமா? அப்சல்யூட்லி யூ கேன். சோ எப்படி பில்ட் பண்றது, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல கிளியரா சொல்லி கொடுக்க போறேன். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் திங், இஃப் திஸ் இஸ் த டோர், ஓகே, இந்த டோருக்குள்ள நீங்க இருக்கீங்க, திஸ் இஸ் த, நீங்க தான் இந்த பர்சன். யாராவது இந்த டோரை நாக் பண்ணா திறப்பீங்களா திறக்க மாட்டீங்களா? பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன். எனக்கு தெரிஞ்ச பர்சன் இருக்காங்க வராங்க அப்படின்னா நான் வீட்டுல இருக்கேன்னா திறப்பேன். தெரியாத பர்சனா இருந்தா திறக்க மாட்டேன், இல்ல யோசிப்பேன். இன் தட் சினாரியோ இப்போ இந்த டோர் நடுவுல உங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு அப்டாக்கிள், இந்த சைடு நீங்க இருக்கீங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை ஹிட் பண்ணுது, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது. என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டினா, நீங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல போய் பேசணும். இப்போ உங்களுக்கு தாட் ப்ராசஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, உங்க மைண்டுக்குள்ள திங்க் பண்ணுவீங்கல்ல, என்ன ஃபர்ஸ்ட் திங்கிங் என்ன தெரியுமா வரும்? நான் இப்ப போய் பேசினா என் ஃப்ரெண்ட் என்ன கலாய்ப்பானா, அடுத்து நான் மிஸ்டேக் இல்லாம பேசுவேனா, இன்கேஸ் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், என் டீச்சர்ஸ் என்னோட ப்ரொஃபசர்ஸ் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, திருப்பி அவங்க என்கிட்ட பேசுவாங்களா இல்ல என்ன கலாய்ச்சிருவாங்களா? இந்த தாட் ப்ராசஸ் தான் இம்மீடியட்டா உங்க மைண்டுக்குள்ள வரும். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பீப்புளுக்கு, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இதுதான் வரும். சோ இந்த தாட்ஸ் நீங்க உங்களுக்கு வர்றது தப்பு கிடையாது. இந்த அப்டாக்கிள உடைச்சிட்டு கதவை திறந்து நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணும் அப்படின்னா, மேபி அது ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இன்கேஸ் ஒரு ஸ்டேஜ்ல போய் பேச சொல்றாங்க, உங்களுக்கு அந்த டாபிக்க பத்தி ஒரு ஐடியா இருக்குன்னா நீங்க பேசலாம். தெரியலன்னும் போது யூ கேன் லிசன் டு வாட் எவர் தே ஆர் சேயிங். அதை பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்து இந்த டோர் ஓபன் பண்ணிட்டு போய் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதை பத்தின நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் இருந்தும் நீங்க பேசாம இருக்கீங்கன்னா அதுக்கான ரீசன் அந்த ஃபியர். சோ ஃபர்ஸ்ட் திங், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்றதுக்கான கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வேணும். சோ யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யூஸ் எவ்ரி சிங்கிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். லைக் எப்படி தெரியுமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும்? இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஃபுல்லா லைஃப் டைம்லாம் கிடைக்காது. மாசத்துல ஒரு நாள் தான் உங்களை ஸ்டேஜ்ல கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க.
இல்ல 2 weeks once அந்த மாதிரிதான். டிபேட் ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரேரா தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இயர்லி ஒன்ஸ் இயர்லி ட்வைஸ் தான் கிடைக்கும். சோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி தெரியுமா, உங்களுக்கு 4 yearல ஒரு 10 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுங்கும் போது நீங்க டெசர்ட்ல போய் தண்ணி இல்லாம தவிக்கிறீங்க. அப்ப அந்த வாட்டர் பாட்டில் இருக்க அந்த கடைசி அந்த 1/4 லிட்டர் தண்ணி மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கணும். சோ அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களோட பயம் உங்களை விட்டு போயிடும், கான்பிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிரும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தானா இம்ப்ரூவ் ஆகும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கிராமர் கத்துக்கிட்டு வரும்ன்றதெல்லாம் நீங்க பேச பேசவே தானா வரும். So use opportunities. Second point is be clear about what you are speaking. Be clear about topic. நீங்க என்ன பேசுறீங்கன்றத தெளிவா உங்க டிசைட் பண்ணி வச்சுட்டு உங்க மைண்ட்ல அடுத்து பேசுங்க. சோ என்ன பேச போறேன்றத டிசைட் பண்ணிட்டு அதுக்கான சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிட்டு தென் ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார்ட் டாக்கிங். பிகாஸ் இங்கிலீஷ் அப்படின்றது நமக்கு நேட்டிவ் லாங்குவேஜ் கிடையாது. எந்திரிச்சு நின்னுட்டு யோசிச்சுட்டு தமிழ்ல இருக்கிறது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு பேசுறது டீரியஸான டாஸ்க். சோ திங்க் கிளியர்லி, திங்க் பண்ணிட்டு நீங்க பேசும்போது தெளிவா பேசுங்க. பிகாஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றது எல்லா டைமும் இங்கிலீஷ்ல பேசுறது மட்டும் இல்ல. நீங்க இங்கிலீஷ்லயே எவ்வளவு ஃப்ளூவெண்டா பேசினாலும் அவங்க உங்களை லிசன் பண்ணணும் அப்படின்னா நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் வேலிடா இருக்கணும். நீங்க சொல்ல வர விஷயம் அவங்களுக்கு கனெக்ட் ஆகணும். அப்பதானே அவங்களை லிசன் பண்ணுவாங்க. நீங்க யாராவது ஒருத்தவங்க எந்திரிச்சு பேசுறாங்கன்னா அது மீனிங்ஃபுல்லா இல்ல, இங்கிலீஷ்ல மட்டும் பேசுறாங்கன்னா கவனிப்பீங்களா? இல்ல. சோ பேசும்போது கிளியரா பேசுங்க. Third thing, now you are using the opportunities, you are being clear about the topic. இப்போ நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா கான்பிடென்ட்டா பேச மாட்டீங்க. கான்பிடன்ஸ் அத வளர்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்ல இங்க 0 பாயிண்ட் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்பிடன்ஸ் எப்ப வளரும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதை நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டன், செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வருது டன், 2 ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணதுக்கு அடுத்து தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது சரி இதுல பேசிட்டோம், கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கோமே, ஏதாவது யோசிப்பாங்களா, ஏதாவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணீங்கன்னா கூட இந்த growth zone உங்களால ரீச் பண்ண முடியாது. ஸோ கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ப்ரெஷியஸா பார்த்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் யூஸ் பண்ணுங்க. ஸோ பிகமிங் ஃப்ளூவெண்ட் இன் இங்கிலீஷ் இட்ஸ் நாட் அபவுட் பெர்ஃபெக்ஷன் அட் ஆல். முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் பெட்டர் ஆகுறேனா எனக்கு இப்ப நீங்க போய் இந்த காலேஜ் முடியும் போது நீங்க ஒரு டெடெக்ஸ்ல போய் பேசுற அளவுக்கு ஃப்ளூவெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல பேசுற அளவுக்கு ஃப்ளூவெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இன்டர்வியூவை கேட்கிற ஒரு சிம்பிளான கொஸ்டினுக்கு நீங்க யாருன்னு கேட்டா செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கும்போது ஏதாவது ஒரு 10 பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க செல்ஃப் இன்ட்ரோக்கு, அதுல 2 பாயிண்ட் மறந்துச்சுன்னா தானா யோசிச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ற அளவுக்கு ஃப்ளூவன்சி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். சோ அதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். The fourth step is இதுக்கும் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். Fourth step is breaking fear. By stopping thinking. Stopping your thinking process. திங்கே பண்ணாதீங்கன்னு சொல்லல. இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்க முன்னாடி வந்து நிக்கும் போது அந்த இடத்துல நான் சொன்னேன்ல காமனா இந்த தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு, அந்த தாட்ஸையும் தாண்டி நீங்க பேசிதானே ஆகணும். பேசினாதானே உங்களோட தாட்ஸை நீங்க ஷேர் பண்ணுவீங்க. சோ மேபி உங்களை மாதிரி இன்னொருத்தங்க திங்க் பண்ற பர்சன் உங்களுக்கு ஃப்ரெண்டா கிடைக்கலாம். சோ அதுக்கடுத்து நீங்க உங்களோட காலேஜ் லைஃப் இன்னும் பெட்டரா மாறலாம். anything could happen, right? சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க யூஸ் பண்ணணும்னா நீங்க கான்பிடென்ட்டா இருக்கணும். அந்த ஒரு மொமெண்ட்ல அப்படி பயம் வரும், திடீர்னு ரொம்ப ஸ்வெட் ஆகுற மாதிரி இருக்கும், ஸ்டேஜ்ல போலாமா வேண்டாமான்னு ஓவர் திங்க் பண்ணுவீங்கல்ல, அப்ப அவ்வளவு நர்வஸ் ஆகி வேண்டான்னு விட்டுருவீங்க. இல்ல கடைசி நிமிஷம் வந்துரும் வேண்டான்னு விட்டுருவீங்க. அந்த நிமிஷத்துல கூட உங்களுக்கு வேணும் அந்த பாயிண்ட நீங்க பேசியே ஆகணும்னா இந்த பாயிண்ட பத்தி ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அந்த இடத்துல, இல்ல ஒரு டிபேட்டா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், பேசுங்க. So communication skills is all about talking with confidence without fear. With confidence without fear. With confidence without fear. I'm saying it again, with confidence without fear. அந்த ஃபியரை, அந்த அப்டக்கிள் உங்க முன்னாடி இருக்கு. அந்த அப்டக்கிள் என்ன?
ஓவர் திங்க் பண்றது, நெகட்டிவா திங்க் பண்றது, அதை உடைச்சிட்டு என்னால பேச முடியும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. அந்த செகண்ட்ல நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த ஃபியர் வரும்போது ஜஸ்ட் இமேஜின் நீங்க அங்க போய் நின்று ஃப்ளூவெண்டா பேசுறீங்க, பேசி முடிச்சுட்டு ஜம்முன்னு வந்து உட்காடுறீங்க. ஹவ் யூ ஃபீல் நவ்? இமேஜின் பண்ணி பாருங்க, தானா போய் பேசிடுவீங்க. ஸோ கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு ஈஸியா பில்ட் ஆயிரும். நெக்ஸ்ட், டூ பிரசன்டேஷன்ஸ். ஒரு பிபிடி கிரியேட் பண்றாங்க அப்படின்னா பிரசன்டேஷன்ஸ்க்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய அது ரொம்ப ப்ரெஷியஸான ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைச்சு அதுக்கு பக்காவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், செமினாருக்கோ பிபிடிக்கோ, அந்த இடத்துல நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாபிக்கை சூஸ் பண்ணுங்க. தென் ப்ரிப்பேர் வெல், பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் யோர் ஃபேவரட். யூ ஆர் நாட் டூயிங் ஃபார் சம்ஒன் எல்ஸ், யூ ஆர் டூயிங் இட் பிகாஸ் உங்களுக்கு அதுல நிஜமாலுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நிஜமாலுமே சர்ச் பண்ணி லேர்ன் பண்றீங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ ஆர் கோயிங் டு டூ இட். ஸோ ப்ரெசன்டேஷனுக்கு எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ ஸ்லைட்ஸ் நிறைய போட்டு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணுங்க. உங்க நாலேஜ் அந்த இடத்துல இம்ப்ரூவ் ஆகும். உங்க கரியர்ல அடுத்த லெவலுக்கு நீங்க மூவ் ஆக போறீங்க அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு தானா பில்ட் ஆகும். எந்த ஒரு இடத்துலயுமே இந்த ஒரு ஸ்டெப்ல பெர்ஃபெக்ஷனுக்கு ஸ்பேஸே இல்லை. இம்பர்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுல இருந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்கிட்டே தான் இருக்க போறீங்க. இட் டசன்ட் மேட்டர் இஃப் யூ மேக் மிஸ்டேக்ஸ், பட் யூ காட் த தாட் ஆஃப் டூயிங் இட், பட் யூ டிட் இட். யூ ஹேட் ஃபியர், யூ broken that fear. அந்த அப்டக்கிளை உடச்சு வீசிட்டு யூ டிட் இட். And finally, join in clubs, Rotaract clubs, social service clubs. So இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா Rotaract club. இந்த கிளப்ல என்னன்னா நீங்க லீடர்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கு கத்துக்குவீங்க. இந்த ஒரு கிளப்ல நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அடுத்து நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கும், பிரசிடென்ட் இருக்கும், சைட்ல உங்களுக்கு செக்ரட்டரி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். எம்ஓசி பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதுல எந்த ஒரு போஸ்டிங் உங்களுக்கு வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பிகினரா ஜாயின் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அதுல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து நீங்க எந்த ஒரு போஸ்டிங்க்கு வேணா நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா யூ கேன் மூவ் டு தட் பேஸ்ட் ஆன் த ஓட்டிங். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரியான கிளப்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன்னா உங்களுக்கே தெரியாம இந்த கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஃபியர் உடைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். என்ன நடக்கும்னு சொல்றேன். இந்த மாதிரியான கிளப்ஸ்ல என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்பெசிபிக்கா சோஷியல் சர்வீஸ் பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு சில அந்த ஃபன் ஆக்டிவிட்டிஸும் இருக்கும். ஸோ அப்ப அந்த சோஷியல் சர்வீஸ் பேஸ்ட் ஃபன் பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இன்னைக்கு இந்த வீக்கான டாஸ்க்கை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல உங்களோட லீடர்ஷிப் பில்ட் ஆகும். உங்களுக்கு தெரியாத நிறைய பீப்புள் கிட்ட பேசுவீங்க. ஸோ நான் நல்லா தான் பேசுறேன்ற அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பத்தி உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ தானாவே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் ஆயிட்டே இருக்கும். தெரியாத பீப்புள் கிட்ட போய் பேசும்போது இங்கிலீஷ்ல பேசுவீங்க. தெரியலனாலும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு போய் பேசணுன்ற அந்த ஆர்வம் உங்களுக்குள்ள வரும். ஸோ யூ வில் டூ இட் ஃப்ளூவென்ட்லி அண்ட் ஈஸிலி. ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டுமே போதும், ஈஸியா உங்களால காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேச முடியும். அண்ட் தென் கான்ஃபிடென்ட்டா ஒரு பர்சனை பார்த்து பேசவும் கத்துக்குவீங்க. I believe this video helped you. Let me know in the comments if you are going to do this in your college life. So கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி காலேஜ் லைஃப்ல நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா I am going to change my life with this college by joining this college அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. What are you going to comment? I am going to change my life with this 3 years of college life or 4 years of college. Bye for now. We'll meet you in next amazing video.